இந்த திருப்பாடல் ரொம்ப அருமையான ஒரு இறைவன் செய்த ஒரு அருளை பற்றி சொல்றார். வெள்ளை விடையவர் ஆகாயத்தில் பொன்திகள் பொறுப்பில் வெள்ளி குன்றமாக வெளிப்பட்ட இறைவர், இவர் என்றும் விடைப்பாகரே ஆவர் ஆயின் பக்குவிகளுக்கு வெளிப்படுவர், அவ்வாறு வெளிப்பட்டு நின்ற கோலம் என்பார் விண்ணிடை என்று சொல்லி சொல்கிறார். எண்ணிய உலகுன்னா சிவலோகங்க. பெருமானுடைய உலகு தான் எண்ணிய உலகு. அதான் தேவர்களெல்லாம் சொல்லுவது மாதிரி, புவனையில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவாறு என்று சொல்லுவது போல, திருமால் முதலிய தேவர்களும் என்ன கிடந்த இந்த உலகம், இது எண்ணிய உலகு அப்படிங்கிறது இந்த பூமியை சொல்கிறார். அடுத்து அடைய போவது சிவலோகம். அந்த திருமால் பிரம்மனெல்லாம் தேவர்களெல்லாம் என்ன கிடந்த உலகம், இது சிவபூசை செய்து இறைவனை அடையும் சாதனமாதலின் அச்சிறப்பு நோக்கி அறிவோர் யாவரும் என்ன கிடந்த என்று சொல்லி, அதாவது கைலாயத்தில் பேசிக்கிறாங்களாம், மேலே தேவலோகத்தில் பேசிக்கிறாங்களாம். திருமால் பிரம்மா எல்லாம் பூமிக்கு போய் பிறந்திருந்தால் பெருமானை வழிபாடு செஞ்சு நம்மெல்லாம் பேரடைஞ்சிருக்கலாம், நம்ம எத்தனை காலத்துக்கு இங்கேயே இருக்க போகிறோமோ என்று சொல்லி, அந்த எண்ணிய உலகன்னா அவர்கள் எண்ணிய உலகு. யார்? திருமால் பிரம்மன் போன்றவர்களாக எண்ணிய உலகு. இந்த மண் உலகத்தை தான் சொல்கிறார். இனி அடைய போகிறது தான் பெருமானுடைய கைலாயம். அவங்க எண்ணிய உலகு என்று சொல்லுவது திருமால் பிரம்மனெல்லாம் இங்கு பிறக்க வேண்டும் என்று சொல்லி, இங்கே அவதரிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணிய உலகு என்று சொல்லி சிவக்கவனிய உரையில் சொல்கிறார். இது சிவபூசை செய்து இறைவனை அடையும் சாதனமாதலின் அச்சிறப்பு நோக்கி அறிவோர் யாவரும் என்ன கிடந்த என்றபடியாம். ஏன்னா இங்கே தான் ஆலயங்கள் நிரம்ப இருக்கிறது, பூசை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே தான் இருக்குது. பூ இருக்குது, நீர் இருக்குது, எல்லா வசதிகளும் இங்கே தான் இருக்குதுங்க. அதனால் இந்த